காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இஸ்லாமிய சட்ட திட்டம் என்பது, தொழுகையை பேணுவது என்பது, ஹராமை ஹலாலை பார்ப்பது என்பது, வட்டியினுடைய வாடை இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் ஓதி பிடித்த உலமாக்களுக்கு மட்டும்தான், ஓதி பிடித்த ஆலிம்சாக்களுக்கு மட்டும்தான், இல்லைன்னா பணக்காரங்களாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான், இல்லைன்னா வயசாலியா இருந்து சொத்து சுகம் இருந்து இருக்கிறாங்களே இவங்களுக்கு தான் இது. நான் கஷ்டத்துல இருக்கிற, வறுமையில இருக்கிற, பஞ்சத்துல இருக்கிற, அதனால நான் தொழுகையை விடுவேன், நான் ஹராம வாங்குவேன், நான் ஹராம செய்வேன், நான் குற்றத்தை செய்வேன், பாவத்தை செய்வேன், அல்லாஹ் என்னை எதுவும் கேட்க மாட்டான் என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா? இந்த சிந்தனையும் இந்த குணமும் அதிபெரும் ஆபத்தான ஒன்று. ஏன் என்று சொன்னால், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இன்னாருக்கு இன்ன சட்டம், இன்னாருக்கு இன்ன சட்டம், இப்படி இருப்பவர் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருப்பவர் அப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் சட்டத்தை வேறுபடுத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப. சொல்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன், அவன் தூய்மையானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னார்கள். நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள். அடுத்த வார்த்தையை தான் நாம கவனிக்கிறோம். இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன். இன்னல்லாஹ அமரல் முஃமினீன, அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். எல்லா மூமின்களும் சொன்னாங்க. ஏழைகள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், கூலிக்காரர்கள், உடல் ஆரோக்கியம் இருப்பவர்கள், நோயில் இருப்பவர்கள், திருமணம் முடிஞ்சவர்கள், திருமணம் முடியாதவர்கள், எல்லாரையும் சொன்னார்கள். எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார். எப்படி தெரியுமா? பிமா அமர பிஹில் முர்ஸலீன். அவனுடைய நபிமார்களுக்கு, அவனுடைய ரசூல்மார்களுக்கு எந்த கட்டளையை இட்டானோ அதே கட்டளையை தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எழுதுறாங்க, நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதே கட்டளை தான் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இடப்பட்டுள்ளது. இதில் இவருக்கு இந்த சட்டம், இவர் இப்படி இருந்துக்கிறார், இவர் இப்படி